வெல்கம் டு ஜாப் சீக்கர்ஸ் தமிழ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் தான் பார்க்க போகிறோம். இதில் 5 நாள் ஒர்க்கிங் டேஸ்ன்னு சொல்லியாச்சு. சாட்டர்டே சண்டே லீவாக இருக்க போகுதுங்க. ஸோ ஃப்ரெஷர்ஸ்லாம் எலிஜிபிள்னு சொல்லிட்டாங்க. ஸோ சேலரி பார்த்தோம்னா 30,000லேருந்து தராங்க. ஸோ இதுக்கு 2 ஜாப் நான் இன்னைக்கு சொல்ல போகிறேன். ரெண்டுமே வேறு வேறு கம்பெனி. நான் அதை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் அந்த லிங்க்கை பார்த்து கிளிக் பண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணுறதுல ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் அதை கிளாரிஃபை பண்ணுறேன். ஜியோவில் ஆக்சுவலாக வந்து ஜியோ வீடியோ நம்ம ஒன்று போட்டிருந்தோம். அதில் வந்து டவுட்ஸ் இருக்குது. ஸோ ஜியோ ஐடினா என்ன அப்படின்றதே கேட்டிருந்தீங்க. ஸோ ஜியோ ஐடி வந்து ஆக்சுவலாக நம்ம ஜியோ ஆப் வந்து ப்ளே ஸ்டோர்லேருந்து டவுன்லோட் பண்ணி அதுலேருந்து நம்ம ஐடி க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஐடி வச்சு தான் நம்ம அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஆக்சுவலாக ஜியோ யூஸராக இருக்கவங்களுக்கு அந்த ஐடி ஆக்சுவலாக இருக்கும். ஜியோ யூஸர் இல்லாதவங்களுக்கு அந்த ஐடி க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதை மட்டும் பார்த்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இன்றைக்கி நம்ம 2 ஜாப் பார்க்க போகிறோம். அண்ட் நம்ம சேனலில் டெய்லி வீடியோஸ் போட்டுட்ருக்கோம். ஸோ கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் உங்களுக்கு வீடியோஸ் உடனே வரும். அண்ட் வீடியோ பிடிச்சிருந்தோன்னா லைக் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிடுங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து எம்போர் மார்க்கம்ன்ற கம்பெனிலேருந்து டெலிகேட் அக்கேஷன் ஸ்பெஷலிஸ்ட்ன்ற ஜாப் தான் பார்க்க போகிறோம். ஸோ இது ரிமோட்டுன்றதை சொல்லிட்டாங்க, ஃபுல் டைம் சொல்லிட்டாங்க. ஸோ இதுக்குரிய லிங்க்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன், போய் அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இதோட கம்பெனியோட ப்ரொஃபைலை பார்த்துருவோம். கம்பெனியில் வந்து ஆக்சுவலாக வந்து இன்டகிரேட்டட் மார்க்கெட்டிங் சர்வீஸ் கம்பெனி. இது ஆக்சுவலாக என்னென்னா B2B கம்பெனி. ஸோ B2Bனா என்னென்னா பிஸ்னஸ் டு பிஸ்னஸ் பண்ணுறது. ஸோ ஒரு பிஸ்னஸ் இருக்கும். ஸோ டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் இருக்கும். அவங்க ஆக்சுவலாக மேனுஃபேக்சரிங்லேருந்து தானே கொண்டு வருவாங்க. ஸோ அது ஒரு பிஸ்னஸாக இருக்கும், இது ஒரு பிஸ்னஸாக இருக்கும். இவங்க 2 பேரையும் கொலாபரேட் பண்ணுறது தான் இந்த கம்பெனி பண்ணிகிட்டு இருக்கு. ஸோ இது ஒரு எக்ஸாம்பிள் தான் சொல்கிறேன். இவங்க வந்து நிறைய அந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணுற பீப்புளோட கனெக்ட் பண்ணுறது தான் இந்த கம்பெனியோட வேலையாக இருக்குது. ஸோ நம்மளோட ஜாபுமே வந்து அதுதான். ஸோ ஒருத்தவங்க என் பிஸ்னஸை க்ரோ பண்ணுங்கன்னு சொல்லி ஒருத்தவங்க வந்து நம்மக்கிட்ட சொல்லுவாங்க. ஸோ அவங்களுக்கு யார் கிளைண்டாக வரணும், ஸோ யார் கிளைண்டாக வந்து அவங்க பிஸ்னஸ் க்ரோ ஆகும்னு சொல்லி நம்ம கண்டுபிடிச்சி அவங்க பிஸ்னஸை க்ரோ பண்ணுறது தான் நம்ம வேலையாக இருக்க போகுது. அதுதான் இந்த வேலைன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 2016 வந்து இந்த கம்பெனி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்து வந்து இந்த ஜாபோட ப்ரொஃபைல் பார்த்துருவோம். ஸோ ஜாபோட ப்ரொஃபைல் வந்து ஆக்சுவலாக வந்து மார்க்கெட்டிங் அண்ட் சேல்ஸ்ன்னு சொல்லிட்டாங்க. ஸோ க்ரியேட்டிவிட்டி நிறையா இருக்கணும். ஸோ இது நான் சொன்னேன்ல ஆல்ரெடி. ஸோ அந்த பிஸ்னஸ் க்ரோத் பண்ணுறதுக்கு நம்ம வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போகிறோம். ஸோ அடுத்து பார்த்தோம் அப்படின்னா வந்து ரெஸ்பான்சிபிலிட்டின்னு பார்க்குறப்ப வந்து கால்ஸ் பேச போகிறோம். ஸோ நம்மளோட கிளைண்ட்ஸுக்கு கால்ஸ் பேசி அவங்க பிஸ்னஸை க்ரோ பண்ண போகிறோம். ஸோ கிளைண்ட் எப்படி பிடிக்க போகிறோம் அப்படின்னா வந்து லிங்க்டின் மூலமாக பிடிக்க போகிறோம். ஸோ ஒரு நாளைக்கு வந்து மேக்ஸிமம் 150 கால்ஸாவது பேசுவோம் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் நம்ம வந்து டேட்டாஸ் எல்லாம் கேதர் பண்ணுறது வந்து CRM டூல் யூஸ் பண்ணுறோம். CRM டூல்னால் வந்து கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் மேனேஜ்மெண்ட். ஸோ இதுக்கு என்ன டூல் யூஸ் பண்ணுறாங்கன்னா சேல்ஸ்ஃபோர்ஸ்ன்ற ஒரு டூல். அது ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லியாக தான் இருக்கும். நீங்கள் பதட்டப்பட வேணாம், ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். நீங்கள் ஒரு 2 to 3 டேஸ் அதை போய் நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஈஸியாக தான் இருக்கும். ஸோ அதை பற்றி நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. ஸோ அதுக்கப்புறம் எக்ஸலண்ட் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸும் ப்ரெசன்டேஷன் ஸ்கில்ஸும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ டேட்டா வந்து மேனேஜ் பண்ண தெரிஞ்சிருக்கணும் அப்படின்ற விஷயத்தையும் சொல்கிறாங்க. ஸோ குவாலிஃபிகேஷன் பார்த்தா கிராஜுவேட்டாக இருக்கவங்க எந்த டிகிரி படிச்சிருந்தாலும் ஓகே. அவங்க BE தான் படிச்சிருக்கணும்னு அவங்க சொல்லலை, எந்த டிகிரினாலும் ஓகேன்னு சொல்லிட்டாங்க. ஃப்ரெஷர்ஸ் அப்ளை பண்ணலாம், 0 to 2 years அப்ளை பண்ணலான்னு சொல்லிட்டாங்க. ஸோ B2B காலிங்கில் வந்து அவங்களுக்கு என்னென்னு தெரிஞ்சிருக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ எஃபிஷியன்சி, கால் ரிலேட்டட் கோல்ஸ் இருக்கணும், CRM டூல் யூஸ் பண்ண தெரிஞ்சிருக்கணும், மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் யூஸ் பண்ண தெரிஞ்சிருக்கணும், அப்புறம் டீமோட சேர்ந்து வேலை பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ பிஸ்னஸை வந்து ப்ரொஃபஷ்னலாக ரிலேஷன்ஷிப் எப்படி மேனேஜ் பண்ணுறது அப்படின்றது தெரிஞ்சுக்கணும்னு சொல்கிறாங்க. ஸோ ஜாபோட டீட்டெயில்ஸ் பார்த்தோம்னா அது வந்து ஒரு பக்காவான ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு அவங்களே மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஸோ ஓன் லேப்டாப் இருந்தால் போதும், இன்டர்நெட் இருந்தால் போதும். ஸோ Monday to Friday தான் ஒர்க் இருக்க போகுது, சாட்டர்டே சண்டே லீவு. ஸோ அதுவும் சாட்டர்டே 2nd and 4th சாட்டர்டே கம்பல்சரி லீவ் சொல்லிட்டாங்க. ஸோ இதுக்கு நம்பர் ஆஃப் பொசிஷன்ஸ் 5 ஓப்பனிங்ஸ் இருக்கதா சொல்கிறாங்க. கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள். இதுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், கண்டிப்பாக போய் அப்ளை பண்ணி பாருங்கள். அடுத்த ஜாப் பார்ப்போம். இது வந்து மெஷர் லேர்னிங் வந்து ஒரு எஜுகேஷனல் செக்டாரில் இருக்க கம்பெனி தான் இது. ஸோ கிளைண்ட் சாட்டிஸ்ஃபேக்ஷன் அசோசியேட்ன்ற ஜாபுக்கு தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இது ஒரு கிளரிக்கலான ஜாப் தான். ரிமோட் இந்தியா ஃபுல்லாக எல்லாருமே ஒர்க் ஃப்ரம் ஹோமில் தான் இந்த ஜாப் தராங்க.
ஸோ இந்த இதுக்கு வந்து கால்ஸ், டிக்கெட், இமெயில், சேட் இதுதான் வரப்போகுது. கஸ்டமர் சப்போர்ட்டில் வரப்போகுது. அடுத்து வந்து எலிஜிபிலிட்டி, ரிவ்யூ, ரெஜிஸ்ட்ரேஷன். ஸோ எலிஜிபிலிட்டி இருக்கா, ரெஜிஸ்டர் பண்ணுறவங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருக்கா, அப்ளிகேஷன் ப்ராசஸ் என்ன ஆகுது, ஸோ அக்கௌண்ட் வந்து சப்போர்ட் ஆகுதா, ஸோ கிளைண்ட்ஸ்க்கு அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நம்ம டீம் மெம்பரோட சேர்ந்து வேலை பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ எல்லாமே வந்து அவுட்புட் அக்யூரசி வந்து பார்க்குறாங்க. ஸோ ரிவ்யூஸும் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து பொசிஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா வந்து ரிமோட் இந்தியான்னு சொல்லிட்டாங்க. ஸோ எல்லா ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஷிஃப்ட்ஸ் இருக்குது. ஸோ ரொட்டேஷனல் ஷிஃப்ட்ஸ்ன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அடுத்து வந்து 1 to 3 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். இமெயில் சேட் ப்ராசஸில் வந்து 1 to 3 எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து இங்கிலீஷ் வந்து பேச, படிக்க, எழுத தெரிஞ்சிருக்கணும், நல்லா தெரிஞ்சிருக்கணும், ஸ்ட்ராங்காக தெரிஞ்சிருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க. ஸோ எம்எஸ் ஆஃபீஸ் தெரிஞ்சிருக்கணும், பேசிக் கம்ப்யூட்டர் நாலேஜ், வெப் பேஸ்ட் டிசைன் அப்ளிகேஷனோட நாலேஜ்லாம் கொஞ்சம் தெரிஞ்சிருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க. ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா வந்து டைமுக்குன்னு நம்ம வேலை நடக்கணும் அப்படின்றத எதிர்பார்க்குறாங்க. அதே மாதிரி லிசனிங் ஸ்கில்லும் ஸ்ட்ராங்காக இருக்கணும், டீமாக ஒர்க் பண்ணுறதும் இருக்கணும் அப்படின்றாங்க. ஸோ பெனிஃபிட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா வந்து இதில் நல்ல சேலரி தரதா போட்டிருக்காங்க. அதே மாதிரி 100% கம்பெனி ஃபண்டட் மெடிக்கல். ஸோ உங்களுக்கும் உங்கள் ஃபேமிலிக்கும் வந்து 100% வந்து நோபல் மெடிக்கல் வந்து பண்ணலாம் அப்படின்றது போட்டிருக்காங்க. ஸோ ப்ரொஃபஷனல் ஒர்க்கிங் என்விரான்மெண்ட் கொடுக்குறாங்க, அல்டிமேட் க்ரோத்தும் கொடுக்குறதா போட்டிருக்காங்க. ஸோ அடுத்து பார்த்தோம் அப்படின்னா வந்து எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு. ஸோ இதில் வந்து ஃபர்ஸ்ட் நேமும் லாஸ்ட் நேமும் கொடுத்துருங்க, இமெயில் கொடுத்துட்டு ஃபோன் நம்பர் கொடுத்துட்டு கண்டினியூ கொடுத்தீங்கன்னா அடுத்து எஜுகேஷ்னல் பேக்ரவுண்ட் வரும். ஸோ எஜுகேஷ்னல் விஷயங்கள் நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ இதை அப்ளை பண்ணிடுங்க. ஸோ அப்ளை பண்ணுறதுல ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கீழே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோ பிடிச்சிருந்ததுனால லைக் பண்ணுங்கள் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.